பல நேரத்துல காயங்கள் எங்கேருந்து வரும்னா, உங்கள ரொம்ப காயப்படுத்தக்கூடிய சர்க்கிள்ல இருந்து தான் வரும். உங்க குளோசஸ்ட் சர்க்கிள், உங்கள ரொம்ப சுற்றிலும் ரொம்ப நெருங்கி இருக்கிறவர்கள் மூலமா தான் அந்த காயம். அவங்க உங்கள நேசிக்க மாட்டாங்க. நீங்க அவங்கள நேசிப்பீங்க. நீங்க நேசிக்கிறதுனால அவங்க உங்கள காயப்படுத்துறதுக்கு ஈஸியா பிசாசு அங்க ஒரு வழிய கண்டுபிடிச்சு வச்சிடறான். நம்ம ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். ஆண்டவரே, யாரையும் இல்லப்பா, எல்லார விடயும் உம்மை தான் நான் நேசிக்கிறேன். மனுஷன் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன, எல்லாத்துக்கும் மேல நீங்க தான் சொல்லிருங்க. சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யாரும் உங்களை காயப்படுத்த முடியாது. எல்லாத்துக்கும் மேல நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு ஜீவன் கொடுக்கிறவர் நீர், என்ன உயிர் வாழ வைக்கிறவர் நீர், எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பவர் நீர். மனுஷன் எனக்கு இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன. உறவுகளை நேசிக்கிறீங்கல்ல, ஐயோ இவங்க வேணும், ஐயோ அவங்க வேணும், அதனாலதான் பயம். போயிருவாங்களோ, என்னை விட்டு போயிருவாங்களோ, போனா போட்டுமே, அதை காட்டிலும் பெரியவர் இருக்கிறார் உங்களுக்கு. நிறைய நேரத்துல நம்ம இதுக்கு தான் பயந்து பிசாசு அந்த அரணை நம்ம மனசுல கட்ட வச்சிடறோம். ஆனா என்னைக்கு நாம எல்லாவற்றிலும் மேலாக நீர் ஆண்டவரே, நீங்க இருந்தா மட்டுமே போதும். வேற யார் இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்க இருந்தா போதும். என்னைக்கு நீங்க அர்ப்பணிக்க கற்றுக்கொள்றீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில அரண்களில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க.